வணக்கம், நான் அசோக் ஜைனர்ல இருந்து. போன வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அனாலிசிஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ்னு போட்டு ரேங்க்ஸ் மட்டும் பாருங்க, மார்க்ஸை பார்க்காதீங்க இனின்னு போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இது அடுத்த வீடியோ. இது வந்து பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நேட்டிவாக இருந்து பேக்வேர்ட் கிளாஸ், அதர் பேக்வேர்ட் கிளாஸ்லாம் இல்லை, பேக்வேர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பேக்வேர்ட் கிளாஸ்னு வாங்கி பிசி கேட்டகரிக்கு கீழே தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருங்க. உங்களுக்கு தமிழ்நாடு ரிசர்வேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டால மட்டும்தான் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடையாது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க, அதுலேயும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, மீதி 92.5% அப்ளை பண்ணியிருந்தவங்க. அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டோட சீட்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட சீட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால வர்றது, பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூட்ஸோட கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் 4.35 lakhsலேருந்து 5.4 lakhs வரைக்கும் இருக்கு இல்லையா ஃபீ, அந்த சீட்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான வீடியோ இது. லாஸ்ட் டைமே 2-3 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, ரொம்ப லாங்காக இருக்குது, சீக்கிரமே பாயிண்ட்டுக்கு வந்துருங்க சார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஒருவேளை இந்த வீடியோவும் லாங்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாம ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்த 2-3 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ 15 நிமிஷம் பார்த்தா கூட ஓகே, பட் எல்லாமே தெளிவாக இருக்கணும்னு நினைப்போம். அதனால கிளாஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட இது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் உங்களுக்கு அது வேணாம், ரொம்ப கிறிஸ்பாக தான் வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னா நம்ம அந்த வீடியோட ஃபார்மேட்டை கூட மாத்திக்கலாம். அப்படி இல்லை, முக்கியமானது இதுதான், 15 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, கிளியரா திருப்பி சொன்னாலும் எனக்கு அது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை மாத்திக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசி கேட்டகரி 92.5%, இதே மாதிரி எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் அண்ட் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோ எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். கவர்மெண்ட் 7.5%க்கு ஒரு வீடியோ போடுவோம். இதுக்கு ஒரு 2 days ஆகும். அந்த டைமை நம்ம எடுத்துக்கலாம். என்ன கரெக்டாக வீடியோ போடணும், கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இப்போ இருக்கிற ரெஃபரன்சஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இனிஷியலாக பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்டிஏ எல்லாம் நாளைக்குள்ள வீடியோஸ் போட்டு முடிச்சிருவோம். பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீடைல்டா ஒவ்வொரு வீடியோவும் நம்ம உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். கிளியராகவே டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் ஜைனர்லையும் கேட்டுடலாம். ஜைனர்ல நீங்கள் கால் பண்ணீங்களாலோ இல்லை இமெயில் பண்ணீங்கனாலோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ரேங்க் ரேஞ்ச் வைஸ் பார்க்க போகிறோம். என்னோட ரேங்க் இந்த ரேஞ்ச், இந்த ஆல் இண்டியா ரேங்க் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது ஆல் இண்டியா ரேங்க் மட்டும்தான். ஆல் இண்டியா ரேங்க்குங்கிறது இப்போ நீங்கள் வந்து ஆல் இண்டியாவில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓவரால் ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த 22 லட்சம் பேர்ல நீங்க என்ன ரேங்க் அப்படிங்கிறது. அது போக ஓபிசி கேட்டகரி ரேங்க்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ரேங்க் இல்ல எஸ்சி, எஸ்டி கேட்டகரி ரேங்க், அந்த ரேங்க் இல்ல. ஆல் இண்டியா ரேங்க் நான் என்ன எடுத்திருக்கேனோ அந்த ரேங்கை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ண போறோம் எப்படிங்கிறது. ஏன்னா இந்த ரேங்க் வந்து நமக்கு ரிலவெண்டா இருக்குமான்னு தெரியாது. தமிழ்நாடு வரும்போது தான் அந்த எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி ரேங்க்ஸ் ரிலவெண்டா இருக்கும். என்ன எதிர்பார்க்கலாம், அடுத்தது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற கொரி, நான் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணணுமா? ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல ஆல் இண்டியா கோட்டா இருக்கு. எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து எல்லா கவர்மெண்ட் சீட்ஸ், கடைசி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட் நீல்கிரிஸ், நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கிற 37 இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய சீட் எல்லாமே ஆல் இண்டியால எனக்கு கிடைக்குது. நான் அது அப்ளை பண்ணணுமா இல்லையாங்கிறது, இதுக்கு ஒரு செப்பரேட் செஷன் ரன் பண்ணுவோம். ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு இன்னும் 2 வாரம் 3 வாரம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வைக்கணுங்கிறது இல்லை. ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு சர்டிஃபிகேட்ஸே கிடையாது, டைரக்டா போய் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்த நாளே சாய்ஸ் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதை பத்தி இப்போ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஒரு வீடியோ போடுவோம். பட் இப்போதைக்கு என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னா, நீங்க ஒரு 6000 7000 ஆல் இண்டியா ரேங்க்கு கீழே இருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு பெனிஃபிஷியல். இதுக்கு மேல இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கீங்க, நீங்க பிசி கேட்டகரி கேண்டிடேட் அப்படின்னா ஆல் இண்டியால உங்களுக்கு ஒரு சீட் இன்ஸ்டிடியூட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஸ்டிடியூட் தமிழ்நாட்டில் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப யோசிக்க வேணாம், தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாம். பட் இதுக்கு உள்ள இருக்கிறவங்க நிறைய பேர், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நான் எடுக்க போறேன், எனக்கு ரேங்க் 500 ஆல் இண்டியாலன்னா அவங்க ஆல் இண்டியாவுக்கு போக போக தமிழ்நாட்டில் காம்படிஷன் குறையும். ஸோ பேசிக்கா நிறைய பேர் ஆல் இண்டியாவுக்கு போயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் காம்படிஷன் குறையும். ஸோ இந்த பார்ட், இந்த இன்ஸ்டியூட்ஸ் எடுக்க போறேன், இந்த ரேங்க்ஸுக்கு கீழே எடுக்க போறேங்கிறது அவங்க மட்டும் ஆல் இண்டியாவுக்கு பார்த்தா போதும். அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பார்க்க வேண்டியதில்லை. ஒரு டீடைல்டு வீடியோவே போடுவோம். ஏன்னா இதுல நிறைய பேர் போக லாஸ்ட் இயர் ஒரு 22 சீட் கிட்ட ஆல் இண்டியாவில் எடுக்க முடிஞ்சவங்க தமிழ்நாட்டில் வந்து எடுத்திருந்தாங்க. அதனால நமக்கு ஒரு சின்ன லாஸ் இருந்துச்சு, அதையும் வீடியோவை போடுவோம், அவங்களோட டிசிஷனுக்கு விட்டுருவோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா ரவுண்ட் 3யோட க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்க்க போறோம். எதை பேஸ் பண்ணி? என் கையில ஆல் இண்டியா ரேங்க் இருக்கு, அந்த ரேங்க் இப்போ நான் பார்க்கறது வந்து 20,000 இருக்கலாம், 25,000 இருக்கலாம். இது எதுல இருக்கு? என்னோட ஸ்கோர் கார்டில் இருக்கு. 30,000 இருக்கலாம், அந்த மாதிரி 1,00,000 இருக்கலாம். இந்த ரேங்க் என்கிட்ட இருக்குது, அந்த ரேங்கை வச்சு நான் அடுத்தது எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். க்ளோசிங் ரேங்க்ஸ் அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டால ரவுண்ட் 3 எடுத்திருக்கோம். ஏன் ரவுண்ட் 3னா ரவுண்ட் 3 வரைக்கும் நீங்க அப்கிரேட் பண்ணிட்டே போகலாம்.
லாஸ்ட் இயர் இருந்துச்சு, சில யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தோம் லாஸ்ட் இயர் வந்து அப்கிரேடேஷன் இல்ல, புதுசா ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. லாஸ்ட் இயர் வந்து அதே ரூல்ஸ் தான் வச்சிருக்காங்க. 2022ல தான் ரூல்ஸ் தப்பா மாத்தி இருந்துச்சு, அதை 2023ல தான் ரூல்ஸ் தப்பா இருந்துச்சு, அதை 2024ல மாத்திட்டாங்க கேஸ் வந்ததுக்கு அப்புறம். ஸோ 2024ல கிளியரா ரவுண்ட் 3 வரைக்கும் போகலாம். அதாவது நான் ரவுண்ட் 1ல ஒரு சீட், இந்த சீட் தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில் பண்ணி எனக்கு இந்த சீட் கிடைக்குதுன்னா இங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு இங்க போயிடலாம். உங்களுக்கு எந்த ஃபினான்ஷியல் இம்பாக்டும் இருக்காது, சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு போகணுங்கிற எஃபர்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஃபார் பெட்டர் சீட், எனக்கு இங்க திருநெல்வேலி கிடைச்சிட்டு தூத்துக்குடியில இருந்து ரவுண்ட் 3ல கூட நீங்க ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு போகலாம். ஸோ இது மாதிரி 3 ரவுண்ட் தனித்தனியா வைப்பாங்க. முதல் ரவுண்ட் முடிச்சோடனே இங்க ஜாயின் பண்ணலாம், செகண்ட் ரவுண்ட் முடிச்சோடனே இங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு பெட்டர் சீட் கிடைச்சதுன்னா இங்க ஜாயின் பண்ணலாம், அப்புறம் தேர்ட் ரவுண்ட் முடிச்சோடனே இதோட பெட்டர் சீட் கிடைச்சதுன்னா அங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால நம்ம என்ன எடுக்கிறோம், ரவுண்ட் 3யோட க்ளோசிங் ரேங்க்ஸ் மட்டும்தான் எப்பவுமே எடுப்போம். அது வரைக்கும் அப்கிரேட் பண்ண முடியும். ரவுண்ட் 3ல நான் போய் திருநெல்வேலியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரே ரவுண்டோ ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டோ நடத்துறாங்கன்னா என்னால் போக முடியாது. ரவுண்ட் 3 என்னோட ஃபைனல் சீட், அங்கிருந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் அப்கிரேட் பண்ண முடியாது. ஒருவேளை ரவுண்ட் 1ல நான் வந்து இந்த பர்டிகுலர் சீட் எடுத்திருக்கேன், ரவுண்ட் 2ல எனக்கு பெட்டர் சீட் கிடைக்கல, ரவுண்ட் 3லயும் பெட்டர் சீட் கிடைக்கலன்னா இதுலயே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரிஸ்கே கிடையாது, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அப்கிரேடேஷனுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ ரவுண்ட் 3யோட க்ளோசிங் ரேங்க்ஸ் எடுத்தோம்னா என்ன தெரியும், கடைசியா அப்கிரேட் பண்ணி ஒரு பையனோ போனோம் என்ன சீட் எடுத்திருக்காங்கிறது தெரியும் இல்லையா, அந்த ரேங்க் என்ன அப்படிங்கறத இங்க போட்டிருக்கோம். ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டில் பிசி கேண்டிடேட் வந்து 4599 ஆல் இண்டியா ரேங்க் வரைக்கும் எடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம நேற்றுக்கே காமிச்சோம், திருப்பி ஒரு தடவை காமிக்கிறோம். ஸோ இப்போ நான் ஒரு இன்ஸ்டிடியூட் பார்க்க போறேன், என்னோட ரேங்க் வந்து என்னங்கிறத பொறுத்து தான் நான் பார்ப்பேன், இன்ஸ்டிடியூட்டை வச்சு நான் பார்க்க மாட்டேன் இப்போ இல்லையா, ஏன்னா என் கையில ரேங்க் இருக்கு. என்னோட ரேங்க் 45,000 வச்சுப்போமே, இந்த டேபிள்ல இருந்து நான் எப்படி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் எனக்கு கிடைக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, இங்க போய் பார்த்தேன்னா 45,000க்கு மேல இந்த மாதிரி ஒரு செட் இருக்கு. இத்தனை இன்ஸ்டிடியூட் எனக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் எது வரைக்கும் போயிருக்குது, 56,000 ஆல் இண்டியா ரேங்க் வரைக்கும் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் மாதிரியே 45,000 ரேங்க்குக்கு 2,500 பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. 45,000 ரேங்க் ஆல் இண்டியா வரைக்கும் இருக்கிறவங்கல்ல 2,500 பேர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தாங்க. அதே மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஒருவேளை இது 3000 ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ரேங்க் இந்த வருஷம் ஸ்டில் இங்க எங்கேயாவது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்டா நான் 3000 இருப்பேன், இந்த சீட்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த வேரியேஷன் அவ்வளவு இருக்காது, 2,500ல இருந்து 3000 வரைக்கும் போற மாதிரி யூஸ்வலா இருக்கவே இருக்காது. மேபி பெட்டரா கூட இந்த வருஷம் இருக்கலாம், 2,400 கிடைச்சதுன்னா எனக்கு இந்த சீட்டும் கிடைக்கும். பட் நமக்கு இருக்கிறது இப்போ ஆல் இண்டியா ரேங்க். ஸோ ஆல் இண்டியா ரேங்க் எடுத்து வச்சுட்டு நான் இந்த சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். மேபி ஒரு 3-4 இன்ஸ்டிடியூட்ஸ் இதுக்கு மேல எடுத்துட்டு இந்த கம்ப்ளீட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல எனக்கு என்ன ஆர்டர்ல ப்ரிஃபரன்ஸ் வேணும். இப்போ எங்க கன்னியாகுமரி இருக்குது, தூத்துக்குடி இருக்குது, புதுக்கோட்டை இருக்கு, நாமக்கல், சிவகங்கை. நான் திண்டுக்கல்ல இருக்கிறவங்க எனக்கு திண்டுக்கல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னா நான் அதை போட்டுக்கலாம், எனக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் 45,000க்கு மேல இருந்துச்சுன்னா. இதுக்கப்புறம் ஸ்டேட் ரேங்க் வரும்போது ஒருவேளை ரேங்க்ஸ் மாறிச்சு, ஸ்டேட் ரேங்க் மாறிச்சுன்னா நம்ம ஸ்டேட் ரேங்க் மூவ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஆல் இண்டியா ரேங்கை வச்சு நம்மளோட அடுத்த ஸ்டெப்பை முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் திங். லெட்டஸே நான் 30,000 இருக்கிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸை நான் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸை நான் ஃபில் பண்ணணுமா, ஃபில் பண்ணால் பிரச்சனை இல்லை, பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் கூட ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டிடியூட்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணணும். இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதை அலாட் பண்ணிடும். ஸோ ப்ராப்ளமே இல்லை. இதை நீங்கள் எவாலுவேட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் 30,000 ரேங்க் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கணும். இன்ஸ்டிடியூட்டுக்கு போக முடியும்னா போகணும், இல்லை யாருக்கிட்டையாவது விசாரிச்சு இது ரெண்டு கடையில் எது பெட்டர் அப்படிங்கறது எடுக்கணும். பிளைண்டா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இது 30,000ல முடிஞ்சிருக்குது, இது 30,570, இது 30,800, ஸோ இது பெட்டர் இன்ஸ்டிடியூட்டுங்கிற டிசிஷனுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ளேயே கேண்டிடேட்ஸ் வந்து வேற வேற மாதிரி எடுத்திருப்பாங்க அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. ஸோ அதை மட்டும் நம்ம பண்ண வேண்டியது தான் அடுத்த வேலை. இது எனக்கு வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் வேணும், என்னோட ரேங்க் ரேஞ்சே அங்கே வரல அப்படின்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸோட க்ளோசிங் ரேங்க் இருக்குது. இதில் சிஎம்சி மட்டும் ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூட், சிஎம்சிக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்க, ரொம்ப முக்கியமான வீடியோ, மிஸ் பண்ணிடாதீங்க. சிஎம்சியை இந்தியாவில் இருக்கிறதுலே டாப் 4 இன்ஸ்டிடியூட்ஸில் ஒன்று. அதில் ஒரு 30 சீட், பிசியில் மேபி அரௌண்ட் 10 சீட்ஸ் இருக்கலாம், 8 சீட்ஸ் இருக்கலாம். ஆல் தமிழ்நாடுல எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும், கிறிஸ்டியன் மைனாரிட்டி மட்டும் இல்லை, எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே பிசி சீட்ஸ் ஒரு 8 to 10 சீட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சிஎம்சி வெள்ளூரை மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் இயர் 13 சீட்ஸ் இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா பிசியில் சிஎம்சி வெள்ளூரோட சீட்ஸ், பிசி ஓசி கேண்டிடேட்ஸ் எடுத்தது, பிசி பிளஸ் ஓசி
அந்த 2 கேண்டிடேட்ஸ் எடுத்தது 13 சீட் இருந்துச்சு. பிசி கேண்டிடேட்ஸ் ஓசி சீட்ஸும் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. பிஎஸ்ஜி வெரி குட் இன்ஸ்டிடியூட். 57,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், வேலம்மாள் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. அது போக 1 lakh வரைக்கும் சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் என்ன சீட்? 4.35 lakhsலேருந்து 5.4 lakhs வரைக்கும் ஃபீ இருக்கிற சீட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1027 பிசி கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் ஓசி சீட்ஸும் எடுக்கலாம், பிசிசி கேண்டிடேட்ஸ் ஓசி சீட்ஸும் எடுக்கலாம். 1027 பிசி கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. 1,07,000 வரைக்கும் கிடைச்சிருக்குது. இதனோட ஸ்டேட் ரேங்க் என்ன வரணும்? 6,800 வரணும். இதை தான் நம்ம கடைசியில் செக் பண்ணுவோம். ஜூன் கடைசியில் தான் நமக்கு ஸ்டேட் ரேங்க் வரும். பட் இப்போதைக்கு இதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து நம்ம டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது கிடைக்குமா கிடைக்காதான்னு. என்னோடது 1.25 lakhs அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஈவன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல 5.4 lakhs வச்சு கிடைக்கிறது கஷ்டம். நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுவேனா இருக்கும், ஒருவேளை கிடைச்சிடுச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லி. பட் கிடைக்கிறது கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா தமிழ்நாடு போகணுமா, டீம்டு போகணுமா, இல்லை அடுத்த வருஷத்துக்கு போகணுமா, இல்லை பிடிஎஸ் போகணுமாங்கிற டிசிஷன்ஸை நம்ம எடுத்துடலாம். ஸோ இது அடுத்த கிரைட்டீரியா. ஸோ இது 2 தான் செட் ஆஃப் சீட்ஸ். ரொம்ப கிளியரா நமக்கு தேவையான டேட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு இதுதான். இப்போ வேற எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை, ஒரு டேட்டாவும் பார்க்க வேண்டியதில்லை. லாஸ்ட் இயர் இப்படி க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ ஆல் இண்டியா ரேங்க், ஸ்டேட் ரேங்க் வந்ததுக்கப்புறம் ஸ்டேட் ரேங்க். இதுல ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை நான் கரெக்டாக போடணும். நம்ம சொன்ன மாதிரி எனக்கு இருக்கிற ரேஞ்சில் இருக்கிறத கரெக்டாக எவாலுவேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் கவுன்சிலிங் நடக்கும்போது. இவ்வளோதான் மொத்தமே தேவை. இதை தவிர ஒரு வீடியோவும் பார்க்க வேணாம். இதை எப்படி ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை போடுறது, கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, அப்படி எப்படி நடக்குதுங்கிறதுக்கு வீடியோஸ் பாருங்க. நம்மளோட டிசிஷன்ஸ்க்கு இவ்வளோதான் டேட்டா தேவை. அண்ட் இதில் எப்படி டிசைட் பண்ணுறதுங்கிறதுக்கு குவிக்காக போயிடலாம். பிசி கேண்டிடேட் 92.5% திருப்பி சொல்கிறோம். எம்பிசிக்கெல்லாம் எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு தனியாக பண்ணுறோம். ஆல் இண்டியா ரேங்க் பிலோ 50,000 நான் இருக்கேன். நமக்கு எதில் க்ளோஸ் ஆச்சு? ஆல் இண்டியா 56,000 க்ளோஸ் ஆச்சு. ஆல் இண்டியா ரேங்க் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் 56,000 க்ளோஸ் ஆச்சு. ஸோ 50,000க்குள்ள இருக்கேன் அப்படின்னா 56,000 நம்ம எடுக்கல, ஏன்னா அது பார்டருங்கிறதுனால. 56,000 வந்த கேண்டிடேட்டுக்கு கரெக்டாக இந்த வருஷம் அப்படி வருமா, கொஞ்சம் அடிஷனல் காம்படிஷனான்னு தெரியாது. ஸோ 50,000க்குள்ள இருக்கேன்னா கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் சீட் கிடைக்கும். அது எனக்கு சேஃபா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்பவே கான்ஃபிடென்ட்டா பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. எவாலுவேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் சீட்ஸ். அந்த ரேஞ்ச் நீங்க 10,000 இருந்தீங்கன்னா 10,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். இதுல இங்க 10,000 இருக்கா, இதுல 3 இன்ஸ்டிடியூட். இந்த 3 இன்ஸ்டிடியூட்ல எனக்கு எது வேணும், எப்படி அப்படிங்கிறது. நீங்க 25,000 ரேஞ்சில் இருக்கீங்கன்னா இங்க இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ், 40,000னா இங்க இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ். அதை நீங்க எவாலுவேட் பண்ணி வரிசைப்படுத்தி கிளியரா வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஃபில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எம்பிபிஎஸ். கண்டிப்பா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எம்பிபிஎஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வரும். எப்போ வரும்? ரிசல்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூன் எண்ட்ல வந்து ஜூலைல தான் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். இன்னும் 3-4 வீக்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும்போது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எம்பிபிஎஸ் ஃபில் பண்ணுங்க. ஒருவேளை உங்களோட ரேங்க் 50,000 இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 50,000 ஒருவேளை கீழே போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டேட் ரேங்க் ஹையர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இல்லாம பிரைவேட் பிஎஸ்ஜி எனக்கு ஓகே, 3.5 லட்சம் ரூபாய் 4.5 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸையும் பேக்கப்பா ஃபில் பண்ணுங்க. பேக்கப்பா ஃபில் பண்றதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைச்சா கவர்மெண்ட் கிடைக்கும். ஒருவேளை கவர்மெண்ட் கிடைக்கலன்னா தான் அதுக்கப்புறம் இருக்கிறது அலாட் ஆகும். இந்த கவர்மெண்ட்டை விட்டுட்டு கீழே இருக்கிறத அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ கடைசி கவர்மெண்ட் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்கப்பா பிஎஸ்ஜி வேலம்மாள்லாம் போட்டுக்கோங்க. யார் போடணும்? எல்லாரும் இல்லை. எனக்கு இந்த ஃபீ ஓகேன்னு நினைக்கிறவங்க மட்டும் போடணும். அதை போடாம மிஸ் பண்ணிட்டு நான் தான் கிடைக்கும்னு நினைச்சேன் 52,000 ரேங்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு, காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டிசிஷனை சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடியே எடுத்துருங்க. நான் போடுறேன்னா இல்ல அதுக்கப்புறம் மல்டிபிள் அதர் ஆப்ஷன்ஸோ அடுத்த இயரோ பார்க்க போறேன்னா அப்படிங்கிறது. அடுத்தது எனக்கு வந்து 50,000 to 56,000 ரேங்க் ரேஞ்ச். ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம்? அப்ளை ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் சீட்ஸை எவாலுவேட் பண்ணுங்க. இப்போ நம்ம சொன்னது இதுதான். ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூட்ஸையும் எவாலுவேட் பண்ணுங்க. இந்த 56,000க்கு மேலே என்னெல்லாம் இருந்துச்சு? பிஎஸ்ஜி, வேலம்மாள் இதெல்லாம் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சில் ஒரு 70,000 வரைக்கும் எவாலுவேட் பண்ணிட்டு இது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு நீங்க சாய்ஸஸை ஃபில் பண்ணுங்க. இது வேணும் அப்படின்னா இதையும் ஆர்டர் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணணும். கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் முடிச்சதுக்கப்புறம் இதையும் ஆர்டர் பண்ணி ஃபில் பண்ணணும். என்ன ஃபில் பண்ணணும்? கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எம்பிபிஎஸ், செல்ஃப் ஃபினான்சிங்கும் வேணும்னா ஃபில் பண்ணணும். இல்லை பிடிஎஸ் எனக்கு வேணும்னா பிடிஎஸ்ஐயும் எவாலுவேட் பண்ணி ஃபில் பண்ணணும். எதுக்கு கீழே? கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு கீழே. அடுத்தது
56,000லேருந்து 1.2 லேக்ஸ். இந்த 1.2 லேக்ஸ் எதுக்காக போட்டிருக்கோம்? 56,000லேருந்து இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.07 லேக்ஸ் வரைக்கும் போயிருக்குது. ஒருவேளை இந்த வருஷம் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, ஆகாது, யூஸ்வலாக 5,000 4,000 தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா 1.2 லேக்ஸ் வரைக்கும் போகுங்கிறதுனால 1.2 லேக்ஸ் போயிருக்கும். இது வந்து எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணக்கூடாது. யூஸ்வலாக 1.05 to 1.07 தான் முடியும். ஸ்டேட் ரேங்க் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 1.2 லேக்ஸ் வரைக்கும் இருக்கீங்க. எதுலேருந்து? 56,000லேருந்து 1.2 லேக்ஸ் வரைக்கும் இருக்கீங்க. இதுதான் உங்களோட ரேங்க் ரேஞ்ச். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுவீங்க. இப்போ 70,000 உங்களுக்கு 4.35 லேக்ஸ் சீட் வேணும்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் சீட் மட்டும்தான் வேணும்னாலும் ஒருவேளை இந்த 56,000க்கு மேலே வந்துருமோன்னு அப்ளை பண்ணுவீங்க. பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ரேங்க் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இந்த 50,000க்கு மேலே கடைசியில் இருக்கும் இல்லையா? நீங்கள் உங்கள் ரேங்க் 56,000 அப்படின்னா இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணி ஆர்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்லையும் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பண்ணி அந்த ஆர்டரில் கிளியராக போடுவீங்க. நீங்கள் ஒரு 80,000 ரேங்க்னு வச்சுப்போம் அந்த இருக்கிற ரேங்க் ரேஞ்சில். அப்போ இங்கேருந்தே போட்டால் போதும். கண்டிப்பாக கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் வரப்போகிறதில்ல. மேபி இந்த 70,000 65,000லேருந்து இருக்கிற இன்ஸ்டியூட்ஸை எடுத்து அதை நீங்கள் ஆர்டர் பண்ணணும். இதில் முத்துக்குமரன் எனக்கு வேணுமா, தாகூர் வேணுமாங்கிறது நீங்கள் தான் எவாலுவேட் பண்ணி ஆர்டர் பண்ணணும். அதுக்கான சஜஷன்ஸ் வேணும்னா நம்மளும் கொடுப்போம். ஜைனட்லேருந்து இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுப்போம். சரிங்களா? ஸோ அண்ட் அது போக 56,000 to 1 lakh 1.2 lakhs இதுதான் பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் சீட்ஸை ஃபில் பண்ணணும், செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட் சீட்ஸை அடுத்தது ஃபில் பண்ணணும். ஃபீ ஓகேவா இருந்தா அப்புறம் பிடிஎஸ் வேணும்னா பிடிஎஸும் ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். அடுத்தது 1.2 lakhsக்கு மேலே. ஸோ 1.07லேயே எல்லாம் முடிஞ்சிடுச்சு லாஸ்ட் இயர் பிசிக்கு. பட் நான் 1.2 lakhs. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒருவேளை கிடைக்குதான்னு சொல்லி கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை கிடைச்சிடுச்சு, நம்ம வந்து அப்ளை பண்ணாமல் இருந்துட்டு தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் யாருமே இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, தமிழ்நாடோட ரேங்கே கீழே வந்துடுச்சு, 1.2 lakhsக்கே எனக்கு 3,000 4,000 ரேங்க் ரேஞ்ச் வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் 2 lakhs எல்லாம் இருக்கிறீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம், அப்போ நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். ஒரு 1.2 to 1.5 வரைக்கும் இருக்குன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறது ஓகே. இது ஒரு 500 rupees திங் தான். சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அது லெஸ் சான்ஸ்னு தெரிஞ்சே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு டிஎன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ டீம்டு யூனிவர்சிட்டிஸோ பார்க்கணும். ஏன்னா இது கிடைக்கிறது கஷ்டம். வேணும்னா கவர்மெண்ட் கோட்டால சாய்ஸஸை நான் ஃபில் பண்ணுவேன், அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பேன். பட் எனக்கு கிடைக்கிறது கஷ்டம். இந்த வருஷம் நான் கண்டிப்பாக சீட் எடுக்கணும்னா என்ன ஆப்ஷன்? டிஎன் மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி. இது வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் கீழே. இதுக்கு ஒரு தனி செஷன் நம்ம ரன் பண்ணுவோம். எப்படி க்ளோசிங் ரேங்க்ஸ் இருக்குது, என்ன ஃபீ அப்படிங்கிறத பொறுத்து. அண்ட் அதர் ஸ்டேட், கர்நாடகாவில், கேரளாவில் என்னோட ரேங்க்குக்கு என்ன கிடைக்கும், உத்தரப்பிரதேஷில் எனக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் அதையும் அப்ளை பண்ணலாம். ஸோ 1.2 lakhsக்கு மேலே இருக்கிறவங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும்னா பண்ணலாம். சேஃபர் சைடில் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். 1.5 lakhs வரைக்கும் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அந்த 500 rupees ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த இன்ஃபர்மேஷன், அடுத்த ஆப்ஷன்ஸை பேக்கப்பாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க. டிஎன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ டீம்டு யூனிவர்சிட்டியோ பேக்கப்பாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பிசி கேட்டகரிக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ரேங்க் ரேஞ்ச் வைஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பண்ணுவோம். இது போக கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பிசி கோட்டாக்கு கீழே நான் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னாலும் ஒவ்வொன்றுக்கும் வி வில் ரன் செஷன்ஸ். அதர் செஷன்ஸை பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங்கோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் கிளாரிட்டியோட வில் கம் அப் வித். ஏற்கனவே ஒரு கம்ப்ளீட் தமிழ்நாடு இன்ஃபோ கைட் போட்டிருக்கோம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அது ஒரு லாங் செஷன், 1 hourக்கு மேலே இருக்கிற செஷன். அந்த செஷனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த ஒரே ஒரு செஷனில் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ரவுண்ட் வைஸ் ரூல்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். பார்த்து யூ கேன் கோ ஹெட் அண்ட் ப்ரிப்பேர். நம்மளோட இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரேங்க்குக்கு இன்ஸ்டிடியூட்ஸை ரெடி பண்ணி வைக்கணும், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்க்கு ரெடியாக இருக்கணும். இவ்வளோதான் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப ஸ்மூத்தான ப்ராசஸ் தான். கம்மியான வீடியோஸ் பார்த்தா போதும், கிளியராக ரன் ஆகும். தேங்க்ஸ் a lot for watching.